கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் நாள் சதுர்தசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சிம்ம ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னிராசி குடும்பத்தில் சிம்ம ராசி நேயர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மீனராசி குழந்தைகளாக பிறப்பார்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட கன்னிராசினர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள், விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசியில் உள்ளார். நெருப்புக்கு அதிபதியான சூரிய பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளதால், அதே சமயம் விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏற்கனவே தேவையற்ற விரயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் கன்னிராசினர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது, எதிலும் தெளிவாக இருப்பது நல்லது. எந்த ராசிக்கு அதிகமான எதிரிகள் என்று ஒரு கணக்கீடு வைத்தால் நிச்சயமாக அது கன்னியா ராசிக்குத்தான் அதிகமாக எதிரிகள். எந்த ரூபத்தில் உருவாகும் என்று தெரியாது. அதாவது கூடவே இருப்பாங்க, கூடவே உறவோடு உறவாக கலந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள்தான் குழி தோண்டுவார்கள். இது எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டால், என்னிடம் அதிகபட்சமாக இந்த 2 வருடங்கள் ஜாதகம் பார்த்தவர்கள் யார் என்றால் அது கன்னிராசினியர்கள் தான். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழலில் அவர்கள் இல்லத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை சொல்லும் பொழுது கன்னிராசிக்கு மட்டும்தான் அதிகமான எதிரிகள் என்று சொல்லலாம். அதாவது உறவாடி கெடுக்க தெரியாது கன்னிராசினியர்களுக்கு. யார் சொன்னது? கன்னிராசி என்ன யோகியமா? அவங்களுக்கு கெட்டவங்க இல்லையா? நல்லவங்க மட்டும்தானா? இப்படி ஒரு கன்னிராசியை பற்றி உயர்த்தி சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, கெட்டவங்களையும் நான் கன்னிராசி நேயர்கள் அடுத்தவங்க குடும்பத்தை குளிதோண்டு புதைக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட கன்னிராசினியர்களையும் நான் கண்டிருக்கிறேன். நான் அவர்களை கடந்தும் வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அது எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. எல்லா ராசியிலும் நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். அதனால் சில சூழலில், சில சந்தர்ப்ப நேரங்களில் சிலர் பலியாடாக மாறலாம். பணம் ஏமாற்றுபவர்களை நான் பார்த்துருக்கிறேன். சில சமயத்தில் யாருக்கோ பணம் வாங்கி கொடுத்துட்டு இவங்க பரிதவித்து தன்னுடன் இருக்கிற, அதாவது மனைவியோட நகைலாம் விற்று கட்டுற அளவுக்கு ஏமாந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன். 2ஆம் வீட்டில் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். தனஸ்தானத்தில் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து உள்ளார். அஷ்டமஸ்தானாதிபதியுடன் செவ்வாயுடன் இணைந்து உள்ளார். புதன் 2ஆம் வீட்டில் வந்திருக்கும் இந்த நிலையில் மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அடுத்து 6இல் ராகு, குரு பார்வை பெறுகிறார் ராகு பகவான். என்னங்க 6ல் ராகு வந்தால் அப்படியே பண மழை பொழியும், அப்படியே லக்ஷ்மி தேவி அம்மாள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலையா? என்ன நடக்காமல்லாம் இல்லை. நிறைய பேர்கள் இதே தருணங்களில் இத்தனை பேர்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து எத்தனையோ பேர் கன்னிராசினியர்கள் பார்த்துட்டாங்க. அதில் நல்லா இருக்குங்க, இப்போ பரவாயில்லைங்க. ரொம்ப அடிப்பட்டங்க, அவமானப்பட்டங்க, இப்போ பரவாயில்லைங்க. சில பேர்கள் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, மேலே மேலே கார் வாங்குறது, சந்தோஷமாக இருப்பதையும் கன்னிராசியில் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். ராகு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு. ராகுக்கு பல முகங்கள் உண்டு. நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீர்களோ அது கிடைக்கும். நல்லவங்களோடு சேர்ந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பயணித்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும். அதே கெட்டவங்களோடு அப்படி சேர்ந்தாலே போதும். ஏன்னா நிழல் கிரகம் ராகு அப்படியே பற்றிக்கும். அப்படியே பலவிதமான சொல்கிற பற்றியில் இந்த கஷ்டப்படுறாங்கன்றது அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அடுத்து 7இல் சனி பகவான் கண்டக சனி என்று சொல்லுவோம். சனியோடு சந்திரன் அமர்ந்து உள்ளார்கள். தாயாருக்கும் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்
வரும். சில பேர்கள் அம்மா அப்பா கிட்ட பிரிஞ்சு போகலாம். சில பேர்கள் வந்து தான் கேட்ட விஷயங்கள் தாயார் வந்து பார்சியாலிட்டி பார்க்குறாங்க. மூத்த பையனுக்கும் மூத்த பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் நிறைய பேர்களுக்கு வந்து எண்ணங்கள்லாம் இருக்கும். அது வராமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் ஒவ்வொரு கோயில் செல்லும் பொழுது அந்த அதாவது உள்ள நுழையும் போதே இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன் இருப்பாங்க. அந்த சந்திர பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும். வெங்கடேச பெருமாளை வழிபடுவது புரட்டாசி மாதம் வெங்கடேச பெருமாள் சந்திரனுக்கு அதிபதி, திருப்பதி சென்று வருவது யோகம் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 10ல் குரு பதவி நாசம், அப்படியே சரிஞ்சு போச்சு. சிட்டுக்குருவி மாதிரி பணத்தை சேர்த்து ஒரு பெரிய ஒரு 45 லட்சம் வச்சுருந்தாங்க. எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா என் குடும்பம் தான். கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மனைவி குழந்தைகளுக்கு தன் தேவைகளை என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுருவாங்க. தன்னுடைய தேவைகளை எல்லாம் அகற்றி வைத்துவிட்டு அவர்கள் தேவைகளை மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க யாருன்னா கன்னிராசிக்காரலாம். அப்படி சேர்த்து வச்சு குடும்பம் தான் பொக்கிஷம் வரும்போது 45 லட்சம் வீட்டில் இருக்கவங்க எடுத்து காலி பண்ணிட்டாங்க. இதில் அந்த தாயார் அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அந்த அம்மா தான் கன்னிராசிக்காரங்க. கணவர் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிற மாதிரி நல்லவர் தான், ஆனால் ஹஸ்பண்ட் அவர் வீட்டிலே இருப்பார். அவருக்கும் தெரியாமல் இது நடந்துடுச்சு. இதை தொட்டால் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா 7ல் சனி காத்துன்னு இருக்கு. எங்கே வந்தால் துண்டாக வெட்டி போடலாம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களை கொடுப்பார். அதன் மூலம் மனிதனை பக்குவப்படுத்துவார். அதன் பிறகு அவர்களை வாழ வைப்பார். அந்த காலங்கள் கடப்பது நெருப்பு மேல் நிற்பது போல். அதில் வந்து அந்த தாயார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 48 வயசு, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு தனியாகவும் ஒரு நிறுவனத்தை சின்னதாக வச்சு அதில் நடத்துகிறாங்க. அதில் நிறைய பணம் வந்துடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரும்போது இப்படி ஒரு அடி. இது போல் சார் நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிட்ட வரேன் சார், முடிஞ்சு போச்சு, அடுத்த மாதத்தில் நம்ம வாழ்க்கை ஜொலிக்க போகுது நினைக்கும் போது கடைசியாக அந்த கரண்ட் ஒயரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க சார். எல்லா ப்ராஜெக்ட் எல்லாமே கெட்டு போகுது. இந்த சூழல்லாம் இருக்கும் கன்னிராசி. அது குரு 10ல் குரு பதவி நாசம். கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து போவார்கள். பிரியாமல் இருக்க குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டகல்ல தீபம் ஏற்றி வழிபடுவது, எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா கிரகங்களுக்கும் பிடித்த செயல் என்னவென்றால் தானம், தர்மம். அந்த தர்மம் என்பது பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் அடுத்தவர்கள் கேட்காமல் ஒருவருக்கு உதவி செய்வது தர்மம். ஒருவர் கேட்டு கொடுப்பது தானம், கடன். அது இந்த தர்மம் வந்து இல்லாத ஏழைகளுக்கு, வறுமையில் சிக்கி கொண்டவர்கள், அது யாராக ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் ஒரு பெரிய உயிர் போகிற நிலைமையில மாட்டினும் போது அந்த சமயத்தில் கை கொடுத்து தூக்கி ஏதோ உணர முடிஞ்சு செய்கிறீங்க பாருங்க, அதுதான் தர்மம். அந்த தர்மம் எல்லா கிரகங்களுக்கும் பிடிக்கும். எல்லா கிரகங்களும் நம்மை ஆசீர்வாதம் செய்யும். அது ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க அடுத்தவங்களை செஞ்சு பழக்கப்பட்டிருக்கோம். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உள்ளார். தனாதிபதி, தனஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்து உள்ளார். கணவன் மனைவி என்ற உறவுக்கு அதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்து உள்ளார். சுக்கிர கடாட்சம், லட்சுமி கடாட்சம். ஒரு இல்லத்தில் செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் 2 கிரகங்கள், 2 குருமார்களும் மறைந்து உள்ளார்கள். 10ல் குரு, அவர் தேவகுரு. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அசுரகுரு. செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய, அபரிதமாக உச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மறைந்திருக்கிறது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவது, ஸ்ரீரங்கநாத பெருமாள், உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது. அது அங்கே போயிட்டு வந்தாலே நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். எப்பயுமே கன்னிராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு சிலர்கள் தான்
நான் பார்த்து ஒரு ஒரு 10-15 பேர் பார்த்துருக்கேன். ஒரு 500 பேரை ஓரளவுக்கு கன்னிராசினக்காரனை பார்த்துருக்கேன். இந்த 10-15 பேருங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்ட எண்ணத்தோடு இருப்பாங்க. அடுத்தவங்களை எப்போ மட்டம் தட்டலாம், அவன் ஒண்டி தான் பெரிய ஆள் ஆகணும், அவன் ஒண்டி தான் இல்லை, அந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அப்படியே அவங்க தான் வானத்துலேருந்து வந்து ராயல் ஃபேமிலி மாதிரியும் எல்லாருக்கும் அவங்க தான் வந்து அந்த குடும்பத்திலேயே எல்லா தகுதியும் பெற்றவர்களாக இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. அது அவர்களுடைய லக்னம், அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த பாவத்தில் அமர்ந்து உள்ளது என்பதின் அடிப்படையில் தான் நடக்கும். கன்னிராசி உத்திர நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்திருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் இறக்கம் வரும், கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும் கன்னிராசினிகள். என்கிட்ட ஒரு பணம் தொகை இருக்குது, இந்த பணம் இருக்குன்ட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பணம் காணாமல் போயிடும். அதே மாதிரி விழுந்த இடம், நம்ம எங்கே அடிப்பட்டோம், எங்கே ஏமாந்தோம், அந்த விழுந்த இடத்த அவங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடாது. அது காமிச்சுன்னா நம்முடைய பேரை மட்டம் தட்டி விட்டுடுவாங்க. அதனால் கன்னிராசிக்காரர்கள் ரகசியத்தை காப்பது நல்லது. எல்லோரையும் நம்புங்கள், குடும்பத்தில் உள்ள உறவுகளை நம்புங்கள். அதே சமயம் உங்கள் வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சி, அதற்கு மூலதனம், அதற்கு முதுகெலும்பு நாம் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதில் ஒரு கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து சுக்கிரனோடு செவ்வாய் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சுக்கிரனோடு செவ்வாய் இருந்தால் கோவக்காரர்களாக இருப்பார்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு செவ்வாய் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சொந்த வீடு அல்லது ஏதாவது ஒரு நிலம் வீடு எங்கேயோ ஒரு படித்தொட்டிலேயே ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அது செவ்வாய் பூமிக்கு அதிபதி. சுக்கிரனோடு குரு இருந்தால், 2 குருமார்கள் இருந்தால், 2 அதி புத்திசாலிகளோட அறிவுத்தன்மை, அவர்களுடைய திறமைகள், பேச்சில் திறமை, என்னென்ன எந்தெந்த தொழில் செய்தாலும் அதில் அவர்கள் உச்சத்தை தோடக்கூடியவர்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக இருந்தாலும். அதுக்கு சனியோட சுக்கிரன் இருந்தால் என்ன? சனிக்கு மித்திரகாரகன் சுக்கிரன் ஆச்சு. இருந்தால் என்ன? சனியோட சுக்கிரன் இருந்தால் டக்குன்னு அவங்கள வந்து ஏதாவது கொத்துற மாதிரி பேசிடுவாங்க, சுருக்குன்னு பேசிடுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். லக்னத்திற்கு ஏற்றாற் போல் தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். நன்மைகள், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய குணம், நல்ல குணம் இருக்கும், செயல்பாடுகள் அப்படி இருக்கும். சில பேருக்கு தர்ம சிந்தனையாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் கன்னிராசிகள் நிறைய பேர் தர்ம சிந்தனை. சில பேர் காசு சொல்லுவாங்க, எச்சி கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. அந்த எச்சி கையில் காக்கா ஓட்டினா கையில் இருக்க சோறு அந்த காக்கா கடைச்சி காக்கா சாப்பிட்ற போது அப்படி நினைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களும் கன்னிராசியில் இருப்பார்கள். கன்னிராசிக்கு இப்போது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா என்றால் குரு உச்சமாக போகிறார். சுகஸ்தானாதிபதி, கன்னிராசிக்கு சுகஸ்தானாதிபதி, களத்திரக்காரகன். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். 18ஆம் தேதிக்கு போல் குரு பகவான் அதிசார குருவாக கன்னிராசிக்கு வருவது, கன்னிராசிக்கு 11ஆம் இடத்தில் கடகராசியில் உச்சம் பெற்று என்ன சொல்றது, என்னென்னலாம் நீங்கள் மைனஸாக அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும். குரு மங்கள யோகம் உண்டாகும். வீடு வாங்க, நிலம் வாங்க. என்ன சார் கஷ்டப்பட்டு இருக்கோம்? நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. நல்லா இருக்குங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லா வகையிலும் கஷ்டம் இருக்குது. பெரிய கோடீஸ்வரனுக்கு அவங்களுக்கு ஏதோ ஃபைனான்சியல் நாலு இடத்துல பணம் தரணும், கொடுக்கலன்னா அவமானம் போயிடும், பேரு போயிடுமே, அந்த கஷ்டம். இல்லாதப்பட்டவங்களுக்கு பணம் இல்லை என்ற ஒரு கஷ்டம். நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சுமைகள், கடன்கள், தண்டல்கள், இஎம்ஐ இதெல்லாம் இருக்கும். இதனால் வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் மாறப்போது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன், அதாவது சந்திரன் வீட்டில் குரு வருவது குரு சந்திர யோகம் என்று சொல்லலாம். தாயார் மூலம் நன்மைகள் ஏற்படலாம். எல்லாம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். கன்னிராசினியர்களுக்கு
அதிசார குரு நிச்சயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா ஜோசியரும் நல்லது நடக்கும். ஏன்னா கெட்டது நடக்குன்னா ஜோசியமே பார்க்க தேவையில்லை. அது கெட்டது நடக்குன்றது ஜோசியம் பார்க்கணுன்ற, நல்லது நடக்க வேண்டும். அதாவது நான் ஒரு 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 ரீல் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கெட்டவன் ஜெயிச்சிடறான், நல்லவன் தோத்துடுறான். ஏன் கெட்டவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் எதில் அந்த கெட்ட விஷயத்துலேயும் வலிமையான உறுதியான குணம் இருக்குது. நல்லவன் தோப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்கள வீழ்ச்சி அடைய வைக்கிது. அதனால் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீரும். சுக்கிர பகவானை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். அடுத்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் நிறைய பேர்கள் என் கன்னிராசிக்காரர்கள் என்கிட்ட இந்த வீடியோ போட்டவனே ஒரு ஹவரில் தொடர்பு கொள்வாங்க. சார் எனக்கு டைவர்ஸ் கேஸ் போயின்னு இருக்குது, எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. டைவர்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை முழு மனதோடு அரளிப்பூ வைத்து வழிபடுங்கள். பெருமாளுக்கு துளசி தான் வச்சு உலகம். நீங்கள் நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா சில வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால், எதிரிகள் விலக வேண்டும் என்றால், எதிரிகள் மூலம் வேலை செய்யும் இடத்தில் பலு, வேலை செய்கிற இடத்துல தொல்லை, வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு எத்தனை கன்னிராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க. எல்லா ராசியும் கஷ்டப்படுறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கோன்ட்டு. அப்போது அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்ரம் மிருத்யும் தம் நமாம் யகம். இந்த ஸ்லோகம் சொல்லி, அல்லது எதுவுமே தெரியலையா, அப்பா நரசிம்ம பகவானே நீ கும்பிட்டா செல்வம், நீ பக்கத்திலேயே உங்கள் மடியிலேயே லக்ஷ்மி அம்மலை வச்சுன்னுக்கிறீங்க, அந்த லக்ஷ்மி தாயாரோட கருணை எங்களுக்கு வேண்டும். எதிரிகள் தொல்லை தாசி, மாமியார் தொல்லை, மாமனார் தொல்லை, மருமகள், இந்த காலத்தில் மருமகள்கள் தான் ஆட்டி வைக்கிறார்கள் குடும்பத்தையே. அந்த தொல்லைகள்லாம் நீங்கி நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. நல்லது நடக்கும். குரு உச்சம் வெற்றியை கொடுக்க போகிறது. காத்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகும். முயற்சி மட்டுமே வெற்றிகளை கொடுக்கும். ஜோதிடம் பார்த்தால் எதுவும் வந்துவிடாது. ஜோதிடம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். இறைவன் அருளை, எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பு உள்ளது அந்தந்த கிரகங்களை இந்தந்த கிரகங்களை கும்பிடு, அந்த கிரகங்களுக்கு அதிதேவதைகளை கும்பிடு, அப்போதான் வெற்றி உண்டாகும். கெட்டது விலகும். கிரகங்களை கும்பிட்டா எனக்கு எதுவுமே நடக்கலை, கோயிலுக்கு போனால் எனக்கு அது எதுவுமே நடக்கலை, நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நடக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டும் போது அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய குட் எனர்ஜி, சக்தி, நல்ல சக்தி உடம்புல இறங்கும். ஏற்கனவே கெட்ட சக்தி அதிகமாக இருப்பது, கெட்ட சக்தி ஒரு வழியாக பின்னாடி, அதாவது சில காலங்களில் நல்ல நேரம் வரும்பொழுது கெட்ட நேரங்கள் தாமாக விலகும். அப்போ நீங்கள் கும்பிட்ட கடவுள் வழிபாடுகள் எல்லாம் உங்களை அப்படியே ஒரு உச்சத்து தூக்கின்பு நிற்க வைக்கும். கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும், காதலித்தவர்களுக்கு திருமணமாகட்டும், வறுமையில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறட்டும். தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். இந்த அதிசார குரு உச்சம் பெறுவது, அரசியலில் உங்களுக்கு இருந்தீங்கன்னா அதில் வெற்றி பெறுவீங்க. எந்த ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்து நீங்கள் நினைப்பது கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பே சிவம். ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். வணக்கம்.